குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போது காண இருப்பது மாத பலன் வரிசை. நவம்பர் மாதம் என்ன பலாபலன் கிடைக்க போகிறது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, வாருங்களை விரிவாக பார்க்கும். தெளிவாக மெதுவாக கேட்டுக்கொண்டே வாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்டு பயனடைவீங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 6 செவ்வாயுடன் அமைந்திருக்கிறார். தொழில் சிறப்பாக நடக்கும். திடீர் பண வரவு இருக்கும். நண்பர்களால் ஒரு ஆதாயம், தம்பி சகோதரர்களால் தங்கச்சியால் ஒரு ஆதாயம் மிதுனராசினர்களுக்கு இருக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்குது 6. அதனால் அந்த ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு தான் ஆரோக்கியம் மேம்படும். உங்களை வாழ விடக்கூடாத எதிரி தொல்லையும் படிப்படியாக அடங்கும். உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. என்னடா அவனை ஒன்றும் பண்ண முடியலையே, நமக்கு எதிராக வம்பு அப்படின்னு விலகி போயிடுவாங்க. கடன்காரன் கூட உங்களை மேலும் தொல்லை பண்ண மாட்டான். எப்போ கூட நம்ம தான் வாங்கிக்கலாம், எங்கே போடுது அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. அதனால் கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் தொல்லை இதிலிருந்து நீங்கள் சற்று ஆறுதலாக இருக்க போகிறது. ஆகவே அது உங்களுக்கு ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான் வக்ரம் பெற்று அதிசார குருவாக அமர்ந்திருப்பது உங்களுடைய குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு மேம்படும். பெண்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உயரும். எல்லோரும் ஒரு கௌரவமாக உங்களை பார்ப்பார்கள். குடும்பத்தில் இருந்த பண கஷ்டம் நீங்கி ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். பொருளாதார உயரும். குடும்பத்தில் பொருள் நகை நட்டு வாங்குகிற யோகம், வீட்டுக்குள்ளே உபயோகப் பொருளை வாங்குகிற யோகம், வண்டி வாங்குகிற யோகம், இப்படி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பெண்களுக்கு தாய் வீட்டு வழியில் ஒரு சப்போர்ட்டு, நினைச்ச இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட்டு, நீங்கள் எதிர்பாராத ஒரு சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே குடும்பத்தில் ஒரு நிம்மதி. கணவன் மனைவி, மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லோரும் சுமூகமான ஒரு உறவு இந்த மாதத்தில் நீடிக்கும். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு இந்த ஈகோவை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் சமாதானமாக போகலாம். ஒரு குறைவும் இல்லை. அதேபோல் உங்கள் ராசிக்கு 3 கேது பகவான் இருப்பது ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும், காரிய தடைகள், அது நடக்கலை இது நடக்கலை எல்லாம் வேஸ்ட், என்னது வாழ்க்கை வெறுத்து போச்சு, இப்போ தான் நல்ல நேரம் வரும், வாழமுறை இப்படியா கஷ்டப்பட்டு தான் கிடக்கணுமா, போராடி தான் கிடக்கணுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு மாற்றம் தெரியும், ஒரு வித்தியாசம் தெரியும். வருத்தப்படாதீங்க. கஷ்டப்பட்டு மேடு ஏறும்போது சுகத்தை அனுபவிக்கலாம். ஆகவே உங்களுக்கு எதிர்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன் இருப்பது லக்ஸுரி பயணம், லக்ஸுரி வண்டி வாகனம்லாம் வாங்குகிற யோகம் இருக்கிறது. காரே பழைய காரை கொடுத்துட்டு புது காரு, லக்ஸுரி ஏசி காரோ, நல்ல புதுசு வண்டியெல்லாம் வாங்குவீங்க. எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் காரு வாங்குகிற யோகம், மாடி வீடு கட்டுற யோகம், இல்லை வாங்குகிற யோகம், இப்படி உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. பெண்களால் ஒரு ஆதாயம், கணவனாக, அதாவது பெண்கள்னாக மனைவி, அம்மா, தங்கச்சி, பாட்டி, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இப்படி யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொகுசு லைஃப்பு தான், ஒரு குறையும் இல்லை இந்த மாதம். ராசிக்கு 5 சூரியன் இருப்பது சின்ன சின்ன மன வருத்தங்கள், கவலைகள் ஏதாவது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். பிள்ளைகள் என் பேச்சு கேட்கல, எப்படியும் பிள்ளைங்க கேட்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கேட்பாங்க. அவங்க போக்கிலே விட்டு பிடிங்க. உங்கள் பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? என்ன பண்ணுறதுன்னு ஒரே கவலையாக இருக்குதா? எப்படியாவது அதை நம்ம வழி கொண்டு நாம் நினச்ச மாதிரி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு இருந்தாரு, பையன் இருந்தாரு, ஒரு மாற்றம் வரும். நீங்கள் அதெல்லாம் பெருசு ஊதி வருத்தப்படாதீங்க, பெருசு பண்ணாதீங்க.
உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பேச்சு கேட்குற அளவுக்கு திருந்தி வருவாள். அவர் செய்யும் தவறை உணர்ந்து திரும்பி வரதுனால நீங்கள் பெருசு பண்ண வேண்டாம். இல்லை நல்ல இடமா தான் அவங்கள கூட திருமணம் செய்து வையுங்கள். திருமணம் ஆகாமல் வரன் பார்த்து கொண்டு இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒரு வரன் அமையும். கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை வருவாடி, ஆண்களுக்கும் ஒரு நல்ல வேலை இருக்கிற பெண், வசதி நடத்த பெண் இந்த மாதம் அமையும். நீண்ட நாளாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த அந்த திருமண பந்தம் கைகூடும், ஒற்றுமை ஓங்கும், சிறப்பாக இருக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கைகூடி வரலையோ அப்படின்றதுலாம் வருத்தப்படம்னா கைகூடி வரும். ராசிக்கு 9 ராகு பகவான் இருப்பது உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குற்றம் காட்டுது. மீனராசி வீட்டில் தெய்வ குற்றம் காட்டுது. தெய்வத்துக்கு வேண்டிட்டு செய்யாமல் விட்டு இருக்கிறீங்களா பாருங்கள், அப்படி இருந்தால் செய்யுங்க. இல்லை மறந்து இருந்தாலும் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சூழ தாங்க வடுங்க. ஏதோ ஒரு இதில் ஒரு தெய்வ குற்றம் இருக்கிறது. அது என்னன்னு தெரிஞ்சு அந்த தெய்வத்துக்கு சென்று வாருங்கள், பூஜை போட்டு விட்டு வாருங்கள். பித்திரு சாபம் இன்னொரு சாபலம் காட்டுது உங்கள் ஜாதக்காரருக்கு. அல்லது முழுசாக வெளிவர நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்கள். குற்றத்தை, அதாவது தெய்வ குற்றம் இன்னொரு சாபத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அப்படியே மாற்றி 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 கொடுத்து உங்களை அப்படியே வளர விடாமல் அமுக்குது, அப்படியே அமுக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 10 சனி பகவான் இருப்பது நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம், ஒரு டெவலப்மெண்ட், ஒரு விரிவுபடுத்துது, இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர்களை நீங்கள் நன்றாக கவனிங்கள். அப்படி தொழிலாளர்களை நீங்கள் கவனிக்க அவர்கள் வேண்டியதை செய்ய உங்கள் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும், சிறப்பாக இருக்கும். அவர்களால் ஒரு ஆதாயம் பெருகும். உங்கள் தொழிலை வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம், அதர் மாநிலத்துக்கு விரிவுபடுத்தலாம். வெளிநாடு ஏதாவது வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வெளிநாடு போகலாம், ஆசீர்வாதம். விவசாயிகளுக்கும் கால்நடையாக ஒரு ஆதாயம், கால்நடையால் ஒரு ஆதாயம் ஓடிக்கொண்டிருக்கு. கால்நடைக்கெல்லாம் விவசாய பொருள் வாங்கலாம், ட்ரக்கு உழவு பொருள் எதாவது வாங்கினா வாங்கலாம். அதனால் விவசாயிகளுக்கும் ஒரு சாதகமான சூழலே நிலவுகிறது. ஒரு வருமானம், ஆதாயம் நன்றாக இருக்கிறது. அரசு வேலை தேடுபவர்களும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. அரசியலில் இருப்பவர்களும் அரசு சேர நினைப்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். கட்சி பதவியில் இருக்கலாம், மேலிடத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலை இருப்பவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதிகாரிகள் ஒரு உங்களுக்கு சாதகமாகவும் பாதகம் இல்லாமல் சாதகமாகவும் இருப்பார்கள், வழிநடத்தி செல்வார்கள். உடன் பணிபுரிவுகளும் உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருப்பார்கள். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தொழில் செய்கிறது ஒரு நல்லது தான் நடக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரும், தெளிவாக இருப்பீங்க. பண கஷ்டங்கள் தீரும், தெளிவாக இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், சிறப்பாக இருப்பீங்க. ஆகவே வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.